ரொம்ப அருமையான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த ஒடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ரகுராம் எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க. புவனேஸ்வரி பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் பேசுகிறாங்க. ரகுராமை சும்மா விடாதீங்க, கேள்வி மேலே கேள்வியாக கேளுங்க, அப்போ தான் சரி வரும். அண்ணனை எதிர்த்து நான் கேள்வி கேட்கணுமா? அதுக்கெல்லாம் நான் ஆளாக மாட்டேன். யார் அப்புறம் வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வேணாம் பயப்படுவாங்க, நான்லாம் பயப்பட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி உன் கையில் தான் இருக்குது, பத்மாவை எல்லா விஷயத்துலையும் சேர்த்துக்க முடியாது, பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள போக சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிக்கட்டும், அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். போயும் போயும் அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சேன்னு ரமணி பாட்டி பேசும்போது, இதான் சரியான சாக்கு. ஆமாம், தலை குனிவாயிடுச்சு. யாருனால? எல்லாம் இவர்னால தானே. இவரை பற்றி தானே இவ்வளோ பெரிய அவதூறு வந்திருக்கு. இதை யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியலையே. தெரிஞ்சுதான் பேசுறியா? சும்மானு இருங்க. நான் எதுக்காக பேசுகிறேன்? அவர் ஏதாவது ஒன்று சொல்லணுங்க. ஆமாம் இல்லைன்னு எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே அவங்க அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போதைக்கு இது எதையுமே சொல்ல முடியாத இடத்துல நான் இருக்கேங்கிற மாதிரி அவங்க அப்பா தான் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. அவங்க வேதனையோடு இருக்காங்க நம்ம ரகுராம். அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பத்மாவும் பார்வதியும், ஏய் அண்ணங்கிட்ட இது மாதிரிலாம் கேட்க போறியா? ஆமாம் கேட்க தான் போகிறேன். ஏன் மாமா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்தா தானே ஏதாவது ஒன்று தெளிவாக தெரிய வரும். ஏதாவது சொல்லுங்க மாமா. அங்கே தான் யாரும் முன்னாடி எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலைனா இங்கேயே அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிற்கிறப்ப, ஏங்க நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்களா? ஆமாம் நானும் கேட்குறேண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சிவராமனும் கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரகுராம் வாயை திறக்காம மௌனமாக இருக்கிறத பார்த்த உடனே, இதான் சாக்கு. இப்போ புவனேஸ்வரி சொன்ன மாதிரி செம்மையாக திட்டிட வேண்டிதான். உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தலைகுனிவு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது மாதிரி உங்களை இத்தனை நாளாக நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் தெரியுது, உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை இருக்குது, பையன் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கேட்குறதுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு பார்வதி சாக்கு போக்கு சொல்லி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் தான் வேறு அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு அந்த இடத்துல இத்தனை நாளாக மறைச்சிட்டு எப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்களோ எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல செம்மையாக சிவராமனுக்கு கோபம் வருது. அண்ணன் ஏதாவது சொல்லுங்கண்ணே, இது என் தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னை பற்றி சுற்றி இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டேயும் என்ன ஏதுன்னு சொல்லலாம் முடியாது. புரிஞ்சுக்க சிவராமா, நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க நினைப்போம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன, உங்களுக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சில பல விஷயங்களை சொல்ல முடியாத கட்டாயத்தில் நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஏங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் பேச முடியாமல் மௌனமாக இருக்கார். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் இதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாவா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க ஜானகி. ஏய் நீ பேசாமல் இருக்க மாட்டியா? சும்மா அவரே மனசு உடஞ்சி போயிருக்காரு, இன்னமும் காயப்படுத்திக்கிட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை காப்பாற்றணும் தான் நினச்சேன். உடனே சிவராமன் முன்னாடி பேசுகிறாங்க. நம்ம மாயா, உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் அவரை காயப்படுத்தணும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் மன உளைச்சலாக்கி பார்க்கணுன்னு ரசிக்கிறீங்க. போகிற போக்கில் தான் ஒன்று சொன்னீங்களே, எப்படி இத்தனை வருஷம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்திருந்தோம், அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்களால் எப்படி நிம்மதியாக அந்த சேரில் உட்காரணும்னு கேட்குறீங்களே, இது எல்லாம் யாரோட முடிவு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற மாயா? ஆமாம், இவங்க எப்போதுமே இன்னொரு சைடில் தான் நிற்பாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க பார்வதி. அந்த இடத்துல இனிமேட்டு வாயை திறக்க வேணாம், உண்மையை சொன்னால் இப்படியெல்லாம் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூம்குள்ளே போகிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம சிவராமன். ரூம்குள்ளே போயிட்டு, என்னடி எங்கள் அண்ணனை பார்த்து என்னமோ ஏதோன்னு கேள்வி கேட்டுட்ருக்க. என் அண்ணன் ஒரு செகண்டு கூட என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. நீ தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க பார்வதி, அவளை தான் சொல்லுவேன். உன் மனசில் அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? சும்மானு இருங்க. ஏதோ இத்தனை நாளாக நமக்கு சேர வேண்டியது தான் அவர் தரமாட்டார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை தெரியுது, அவர் நமக்காக சேர்த்து வச்சது எல்லாம்
அவரோட வாரிசுங்களுக்காக மட்டும்தானே அவருக்கு இன்னொரு பையன் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சுத்தமாக தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேணாண்டி, இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் அண்ணன் முன்னாடி பயன்படுத்தினதுக்கே உன்னை சும்மா விட மாட்டேன், தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாத, அப்படி தான் நான் கேட்பேன், நான் எதுவும் தப்பாக கேட்கலையேன்னு சொன்னோன்னே சிவராமன் அதிரடியாக மாஸ் பண்ணுறாரு. உடனே பார்வதி கன்னத்தில் கை வச்சுருக்காங்க. என்னடி, நானும் உனக்கு ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ ஓவராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்டு இங்கே இருக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டி உன் தயவே எனக்கு தேவையில்ல. ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட செயல்பாடெல்லாம் என்ன எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? இந்த குடும்பத்துக்கே எதிரியாக இருக்கிற புவனேஸ்வரியோட கை கோத்துக்கிட்டு எத்தனை வாட்டி சதி செஞ்சுருப்ப. அண்ணா உன்னை எத்தனை வாட்டி மன்னிச்சிருப்பாரு. ஜானகியை அவர் தள்ளி வச்ச மாதிரி இந்த குடும்பத்தை விட்டு உன்னை தள்ளி வச்சாரா? அப்படியெல்லாம் எதுவும் அவர் பண்ணவே இல்லையே. தம்பியோட வாழ்க்கை தம்பியோட வாழ்க்கைன்னு ஒவ்வொரு வாட்டியும் உனக்காக யோசிச்சாங்க. ஆனால் அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா அப்படின்னு சொல்லும்போது, சும்மானு இருங்க, அவருக்கு பெரிய ஒரு விஷயம் வந்து மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் நான் பண்ண விஷயம்லாம் நியாயமானதுன்னு அவருக்கே வந்து தெரியுது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு. உன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட பேசலான்னு சிவராமன் வராங்க. மாயா, இந்த விஷயத்த நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அந்த பையன்கிட்ட பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படி பேசினா மட்டும்தான் எல்லாமே வந்து சரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சீனு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன ஏதுன்னு விசாரிங்க, விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சீனுவும் கதிரும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இது நமக்கு கிடச்சிருக்குன்னு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. பார்வதி கிட்டே இப்போ தான் கேட்டேன், அங்கே வந்து ரகுராம் வாயே திறக்க மாட்டேங்கிறாராம். என்ன நடக்குதுன்னே புரியலம்மா, எதுக்காக பேசாமல் மௌனமாக இருக்காருன்னு சுத்தமாக தெரியலையே. தெரியல, இருப்பினும் வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். செம்ம சுவாரஸ்யமாக வந்து போயிட்டுருக்குல்ல இந்த சூழல் எல்லாம். யார் பக்கம் நியாயம் கிடைக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜானகி அம்மா வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் சாமி ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து மௌனமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சாமிக்கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமியே பார்த்துட்டு அப்பன்னு பார்த்து தனா வந்து வராங்க. மாயாவும், என்ன பெரியம்மா, என்னம்மா நீங்கள் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல வாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாயா, என்ன மாயா சொல்கிற, பார்த்துக்கிற அளவுக்கா இங்கே இதெல்லாம் நடந்திருக்கு, நம்ம கை மீறி இது எல்லாமே வந்து போயிட்டுருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு தான், கைமீறி தான் போகுது, ஆனால் நம்ம முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்களால் முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். நான் அது வரைக்கும் இந்த சாமிக்கிட்ட தான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்க போகிறேன். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு புதிய வகையில் சோதனை வந்து கொடுக்குற, அவர் என்னப்பா அவன் பண்ணார் அப்படின்னு நான் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஜானகியம்மா சொல்லிட்டு அப்படியே சாமி அறையிலேயே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுமா தாயேங்கிற மாதிரி வேண்டுற மாதிரி காட்டி எபிசோட சூப்பராக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.